ஒரு வசதியான வன வீட்டில் அப்பா கரடியும் அவரது சிறிய மகள் மின்னலும் வசித்து வந்தனர். மின்னலுக்கு விளையாட மிகவும் பிடிக்கும். ஆனால் சில நேரங்களில் அவள் தனது பொம்மைகளை சுத்தம் செய்ய மறந்துவிடுவாள். ஒரு மதிப்புமிக்க பாடத்தை அவளுக்கு கற்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அப்பா கரடிக்கு தெரியும். ஒரு வெயில் காலையில் மின்னல் மரத் தொகுதிகளுடன் விளையாடி முடித்தாள். அவள் பட்டாம்பூச்சிகளை துரத்த வெளியே ஓடினாள். அவளது தொகுதிகளை தரையில் சிதைவிட்டாள். அப்பா கரடி ஒரு மென்மையான புன்னகையுடன் பார்த்தார். மின்னல், அப்பா கரடி மெதுவாக அழைத்தார். நாம் விளையாடி முடித்ததும் நமது பொம்மைகள் எங்கே இருக்க வேண்டும்? மின்னல் சிறிது நேரம் தயங்கினாள். அவளுடைய கண்கள் சற்று விரிந்தன. மின்னல் சிதறிய தொகுதிகளை திரும்பி பார்த்தாள். பின்னர் அப்பா கரடியை பார்த்தாள். பொம்மை பெட்டியில் இருக்க வேண்டுமா என்று அவள் கொஞ்சம் குற்ற உணர்வுடன் முணுமுணுத்தாள். சரியாக சொன்னாய், அப்பா கரடி மெதுவாக கூறினார். பொருட்களை ஒதுக்கி வைப்பது, பின்னர் அவற்றை கண்டுபிடிக்கவும் நமது வீட்டை அழகாகவும் வைத்திருக்க உதவுகிறது. அப்பா கரடியும் மின்னலும் சேர்ந்து மரத் தொகுதிகளை எடுக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் அவற்றை நிறத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி பொம்மை பெட்டியில் நேர்த்தியாக அடுக்கினார்கள். அவர்கள் தொகுதிகளை உயரமாக அடுக்கும்போது மின்னல் சிரித்தாள். இது வேடிக்கையாக இருக்கிறது அப்பா என்று அவள் உரக்க கத்தினாள். அப்பா கரடி புன்னகைத்தார். அவருடைய இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அவர்கள் முடித்ததும் அறை மிகவும் அழகாக இருந்தது. மின்னல் பெருமிதத்துடன் பிரகாசித்தாள். வாவ் அப்பா, இது மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. அந்த நாள் முதல் மின்னல் எப்போதும் தனது பொம்மைகளை ஒதுக்கி வைக்க நினைவில் வைத்தாள். நல்ல பழக்கங்கள் வாழ்க்கையை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்குகின்றன என்பதை அவள் புரிந்து கொண்டாள். மேலும் ஒவ்வொரு இரவும் அப்பா கரடி மின்னலை படுக்கையில் போர்த்தி சிறிய கருணை மற்றும் பொறுப்புள்ள செயல்களும் உலகத்தை பிரகாசமான இடமாக ஆக்குகின்றன என்பதை நினைவூட்டுவார்.